ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். முந்தைய பதிவில் பிரம்மராட்சசனுக்கும் ஹேமாங்கதனுக்கும் நடைபெற்ற உரையாடலை பார்த்தோம். இவருடைய அனுபவ ஞானத்தினால இவருடைய சாபம் நீங்கி பிரம்மராட்சசு ஒரு பண்டிதனாக அங்கே ஒளிர்ந்தது. பிரம்மராட்சசு உருவம் மறைந்து அங்கே பண்டிதனாக மிளிர்ந்தது. அப்போ அந்த பண்டிதன் தன்னுடைய சந்தேகங்களை கேட்கிறான். அஷ்டக முனிவரிடம் இருந்து நான் பரமாத்ம தத்துவத்தை அறிஞ்சு கொண்டேன். இப்போது நீங்கள் இவ்வளவு நேரமா எனக்கு நிறைய விளக்கங்களை கொடுத்தீர்கள். இந்த விளக்கங்களின் மூலம் மேலும் நான் ஒரு தெளிவை அடைந்து விட்டேன். ஆனாலும் சில சந்தேகங்கள் எனக்கு உள்ளன. அந்த சந்தேகங்களை தீர்த்து வைக்க வேண்டும்னு சொல்லி கேட்குறான். உடனே இவரும் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் கேளுங்கள், நான் பதில் சொல்றேன்னு சொல்லி வெயிட் பண்றா. தாகம் தீர்த்து விட்டு அந்த ஏரிக்கரையில் உள்ள நீரை பருகி தாகத்தை தணித்து விட்டு அந்த பண்டிதரினுடைய கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு விடையளிக்க தயாராகிறார். உடனே அந்த பண்டிதர் கேட்கிறார், இவ்வளவு ஞான தெளிவோடு உத்தம ஞானியாக இருக்கிறீர்கள், ஆனால் எப்படி உங்களால் இந்த உலக விவகாரங்களில் ஈடுபட முடிகிறது? இப்போ ஞானி ஆகிட்டோம்னு உண்டுமானால் எல்லாருடைய அபிமானமும் எப்படி இருக்கும்? நான் ஞானி, நான் இந்தந்த மாதிரியான விஷயங்களைத்தான் செய்வேன், இந்தந்த காரியங்களை நான் செய்வது இல்லைன்னு சொல்லி நிறைய தீர்மானங்களை வச்சிருப்போம். ஆனால் இந்த இளவரசன் உத்தம ஞானியாகவே இருக்கிறான். அப்படி இருந்தும் எப்படி இந்த உலக விவகாரங்களில் ஈடுபட முடிகிறது? ஏன்னா இளவரசனாகவும் இருந்து ஆட்சி புரிகிறான், இப்போ வேட்டையாடுவதற்கு வந்திருக்கிறான், அப்போ உத்தம ஞானியாகவும் இருக்கிறான், தத்துவ விஷயங்களை அழகாக வெளிப்படுத்துகிறார். எப்படி இந்த இருளும் ஒளியும் ஒரே இடத்துல ஒன்றாக இருக்க முடியும் இல்லையா? அதனால எனக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்கு, இந்த சந்தேகத்தை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள்னு சொல்லி கேட்கிறார். பண்டிதருடைய மனமயக்கம் இன்னும் முழுமையாக நீங்கலை. ஏன்னா உலக விவகாரங்கள்ல ஈடுபடும் போது அந்த ஆத்ம ஞானம் பாதிக்கப்படுவதானால், இப்போ எப்படி தூக்கத்தில் ஒரு கனவு கண்டு அந்த கனவு விழிப்பு நிலையில் வந்த உடனே அந்த கனவு மறையிறது போல ஆயிடும் இல்லையா? அப்படி ஆயிடுச்சுன்னு உண்டுமானால் நம்ம அந்த புருஷார்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அறம் பொருள் இன்பம் வீடுங்கக்கூடிய அந்த சாஸ்திரங்களினுடைய முக்கிய அம்சம் பாதிக்கப்படும். ஏன்னா கனவு மாதிரி இதுவும் பொய்ன்னு ஆயிடும். அப்போ இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, உலக விவகாரங்கள் எல்லாமே ஞான விழிப்பை அடிப்படையாக கொண்டுதான் நடைபெறுகிறது. எதில் இருந்து இந்த உலகம் தோன்றியதோ அதுவே தான் அறிவு. அப்போ மனதினுடைய சங்கல்பத்தினால உலக விவகாரங்கள் நடைபெறுகிறது. இந்த உலக விவகாரங்கள் எதனால் விளங்குகிறது, எதனால் அறியப்படுகிறது, எதனால் தெரிகிறதுனா ஞானத்தினால, அறிவினால விளங்குகிறது. அப்போ இந்த சங்கல்பங்களை ஒழித்து தன்னுடைய சொரூபத்தை புத்தியினால் அறிந்தவன் எவனோ அவனே பிடிப்புகளிலிருந்து விடுபடுகிறான், பந்த கட்டுகளிலிருந்து விடுபடுகிறான், அவனே முக்தனாகிறான். இப்போ ஒரு கண்ணாடியில் ஒரு உருவத்தை பார்த்தால் நாம் இங்கே பெரிய ஒரு உருவமாக 6 அடிக்கு நம்ம நின்றுட்டுருப்போம். ஆனால் அந்த 3 அடி கண்ணாடி அல்லது 2 அடி கண்ணாடி, அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம இருக்கும் பொழுது அந்த கண்ணாடிக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ரேம்குள்ளே நம்மளுடைய உருவம் பொருந்திவிடும் இல்லையா? அப்போ கண்ணாடியிலேயே நம்மளுடைய உருவம் அந்த கண்ணாடியிலேயே அடங்கி விடுகிறது. அதே மாதிரி தான் இந்த அறிவின் வாயிலாக இந்த உலகத்தை பார்க்கிறோம்.
அதே அறிவினால் இந்த உலகம் அடங்கி உள்ளது. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுதான் ஞானம். அப்போ என்ன, மனசில் பதிஞ்சிருக்கக்கூடிய சங்கல்பங்கள், எண்ணங்கள், இதெல்லாம் தான் உலக விவகாரங்கள் நடைபெறுவதற்கு காரணம். அப்போ எண்ணத்தை முற்றிலும் அழித்தவனிடம் சங்கல்பங்கள் திரும்பி வராது. அவனே தான் உள்ளதை உள்ளவாறு அறிகிறான்ங்கிறது தெளிவாட்டு புரிஞ்சு போயிடுச்சு. இப்படி யார் உணர்கிறார்களோ அவனுக்கு மட்டுமே தான் அங்கே கண்ணாடி உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். கண்ணாடி உண்மை இல்லைங்கிறதுனால அதில் தெரியக்கூடிய பிம்பம் மட்டும் உண்மையா? இல்லை. அப்போ அங்கே இருக்கிறது யாரு? இவன் மட்டும்தானே அங்கே ஒரிஜினலாக இருக்கிறான். கண்ணாடியில் தெரியறது டூப்ளிகேட் இல்லையா? அதனால் அதுக்கு மயங்க மாட்டான். அப்போ உள்ளதை உள்ளபடி உணர்ந்தவன் எவனோ அவன் இருமைகளில் இருந்து விடுபடுகிறான். இருமைகளில் இருந்து விடுபட்டவன் அனைத்தையும் ஒன்றாகவே பார்க்கிறான். அப்போ இப்படி தனித்தனியாட்டு இருளும் ஒளியும் அவனுக்கு அங்கே எங்கேருந்து உண்டாகும்? ஏன்னா ரெண்டுன்னு இருந்தால் மட்டும்தான் ரெண்டையும் சேர்க்கணும்னு வரும் இல்லையா? அப்போ இங்கே இருக்கிறது ஒன்றே தான் இருக்குது. அதில் இருந்து எதையும் பிரிக்கவும் முடியாது, எதையும் எதனோடு சேர்க்கறதுக்குன்னு அங்கே வேற ஒன்றுமே இல்லை. அப்படி ஒன்றை நான் பிரிக்கிறேன்னாலோ அல்லது சேர்க்கிறேன்னு சொன்னாலோ அது ஏகங்கக்கூடிய ஒரு தகுதியை இழந்து விடுகிறது. அப்போ இப்படி சேர்ந்தது பிரிந்ததுன்னு சொல்லிட்டோம்னா அங்கே முழுமைங்கிறது இல்லைன்னு போயிடுறது. அப்போ இருமைகளில் இருந்து விடுபட்டவனுக்கு அபிமானம் இருப்பதில்லை, பற்றுதல் இருப்பதில்லை, பிடித்தம் இருப்பதில்லை, ஆசை இருப்பதில்லை. இந்த ஆசைதான் பந்தத்தை ஏற்படுத்துகிறது. இந்த அபிமானங்கள் தான் ஒரு பந்தத்தை ஏற்படுத்துகிறது, ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகிறது. இது என்னுடையது, எனக்கு வேண்டும்ங்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் இதுவே தான் கொடுக்கிறது. அப்போ இதே இதில் பற்றுதல் இல்லாதவன் என்ன பண்ணுறான்? ஆசைகளை துறந்தவன், ஆசைகளை அற்றவன், எண்ணங்கள் அற்றவன் என்ன பண்ணுறான்? இவன் செய்யக்கூடிய செயல்கள் அவனது அந்த கரணங்களில் எந்த விதமான பதிவையும் அவனுக்கு உண்டாகாது. அப்போ அதனால் அவன் எதனோடத்தும் அவன் பற்றுதல்களை வைப்பதில்லை, பிணைப்புகளை ஏற்படுத்தி கொள்வதில்லை, சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்வது இல்லை. அப்படி பிணைப்புகள் இல்லாதவன் பாமரனாகவும் இருக்கலாம், பண்டிதனாகவும் இருக்கலாம். அவனை பொறுத்தவரை அவனுக்கு எல்லாம் ஒன்று தான். இப்படி தன்னை உணர்ந்தவன் தன்னில் தானாய் சுயமாக தன்னுடைய சொரூபத்தில் ஏகத்தில் ஏகாந்தமாக இருக்கிறான். புறத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தகுதியை அவன் பார்ப்பதில்லை, மாறாக அவன் அகத்தே இருக்கிற அந்தர்யாமியைத்தான் பார்க்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு இந்த உலகம் காட்சியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இவனுக்கு தெரியும், இருக்கிறது அங்கே இவன் மட்டும்தான், வேற ஒன்றுமே இல்லைங்கிறது தெரியும். அதனால் பண்டிதரே, உங்களை பொறுத்தவரை உங்களுடைய பார்வைக்கு நான் இளவரசராக தெரிகிறேன், ஆனால் என்னை பொறுத்தவரை எல்லாம் ஒன்றே. இப்படி இளவரசன் பதிலை சொன்னதும் அந்த பண்டிதருக்கு திரும்பவும் சந்தேகம் வந்தது, ஒரு குழப்பம் ஏற்பட்டது. ஏன்னா எண்ணங்கள் அற்ற நிர்மலமான அறிவு இருக்கு இல்லையா, அதுதான் சுயம்ங்கிறத நானும் தெரிஞ்சிருக்கிறேன். ஆனால் மனதினுடைய சங்கல்பம் வெளிப்படும் போது அது உலகியல் அறிவு வெளிப்படுகிறது. அப்போ இது கயிறை பாம்பாக பார்ப்பது போல ஒரு குழப்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்தாதா? ஏன்னா எண்ணங்கள் இல்லாத நிலைன்னு சரிதான், ஆனால் இந்த காரியத்தை செய்யணுங்கக்கூடிய ஒரு உத்தேசம் எழாமல் நம்ம ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அப்போ எண்ணங்கள்ங்கிறது வரும்போது, விவகாரங்களில் ஈடுபடும் போது உங்களுக்கு அது ஒரு குழப்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்தவில்லையா அப்படின்னு கேட்குறான். இவர் இப்படி கேட்ட உடனேயே இளவரசன் சொல்கிறான், இன்னும் உங்களால் தெளிவையும் குழப்பத்தையும் பிரித்து அறிவதற்கு முடியவே இல்லை. இப்போது ஆகாயம் நீல நிறமாட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தான் தெரிகிறது.
அதே மாதிரி கயிறை பாம்பாக பார்க்கிறவன் பயந்து ஓடுகிறான். இது எதனால் வந்ததுன்னா ஒன்றை இன்னொன்றாக ஏற்றி வைத்து பாவனை பண்ணுறதுனால உண்டான அறியாமை. இதுவே தன்னை அறிந்த ஞானிகள் என்ன பண்ணுறாங்க, அதனுடைய உண்மை தன்மையை விசாரித்து அறிந்து கொள்வதனால அவர்களுக்கு அங்கு ஒன்று வேறொன்றாக தெரிவதே இல்லை, இருப்பது ஒன்றே இங்கு கூடியதில் தெளிவாக தீர்மானமாக இருக்கிறார்கள். இதுதான் அறியாமையில் இருக்கிறவனுக்கும் அறிந்தவனுக்கும் இருக்கிறதுல உள்ள வேறுபாடு. ஞானி தன்னுடைய சுயத்தில் தெளிவாட்டு இருக்கிறதுனால இந்த உலகத்தை கண்ணாடியில் பிரதிபிம்பிக்கின்ற பிம்பம் மாதிரியாக கருதுகிறான். அதனால் அவருடைய எந்த செயலும் அவருடைய சமநிலையை ஒருபொழுதும் பாதிப்பதில்லை. அறியாமைகள் எல்லாமே அந்த அறிவு வெளிப்பட்டவுடன் மறைந்து விடுகிறது. அதே சமயம் இந்த ஞானத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பு, ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு முன்பு கடந்த கால தவறுகளினால உண்டான பதிவுகள் இருக்கு இல்லையா, அது அழியாது. இது எப்படின்னா, கண்ணில் புரை விழுந்தவனுக்கு எழுத்துக்கள் எல்லாம் ஒன்றாக இருந்தாலும் இவனுக்கு மட்டும் எல்லாம் ரெண்டு ரெண்டாக தெரியும் இல்லையா, பிசுறு அடித்து தெரியும். அதே மாதிரி ஞானி எல்லாம் ஒன்றுன்னு சொல்லி அறிஞ்சு இருந்தாலும் பழைய கர்மாவினுடைய பதிவுகளால் உள்ள இருமைகளில் இவர்களும் விவகாரங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் அது அவருடைய இந்த பிராரப்த கர்மம் இருக்கிற வரை ஞானிக்கும் உலகம் இருக்கும். ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் உண்மை இல்லைங்கக்கூடிய தெளிவு அவர்கிட்ட இருக்கிறதுனால அது என்னால் எதிலையும் இவர்கள் பாதிப்படைய மாட்டார்கள். இப்போ இந்த மாதிரி சொன்ன உடனேயே அப்போ ஞானிகள் கிட்டக்க கர்ம பதிவு இருக்க முடியுமா? அப்போ அக்னியில் ஒரு பஞ்சு எரியறத மாதிரி அவருடைய ஞானாக்னியில் இந்த கர்ம பதிவுகள்லாம் எரிந்து போகாதான்னு கேட்குறார். இப்போ கர்ம பதிவுகள்னா என்ன? அது 3 வகையில் இருக்குது. பிராரப்தம், சஞ்சிதம், ஆகாமியம்னு. அதாவது முதிர்ந்தது, முதிராதது, பிறக்கும் பொழுதே அழியக்கூடியது அப்படின்ன மாதிரி 3 இருக்குது. இப்போ இதில் முதிர்ந்தது அல்லது பிராரப்தம்னு எடுத்துக்கிட்டோம்னா இது எப்படின்னா, இந்த கர்மம் எப்படி இருக்குது, வில்லில் இருந்து விடுபட்ட அம்பு போல இதனுடைய வேகம் உள்ளவரை இந்த அம்பு சென்று கொண்டே அதனுடைய பலனை கொடுக்கும் இல்லையா. அப்போ இது இலையை தொலைச்சி அதுக்கு குறுக்க யார் யாரெல்லாம் வராங்களோ வரக்கூடியது எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் அது குறிப்பிட்ட அந்த லக்கையை நோக்கி அது சென்று கொண்டிருக்கும் அதே வேகத்தில். அதே மாதிரி தான் இந்த ஞானிகளும் தங்களுடைய கர்ம பலனை இந்த உடல் இருக்கிற வரைக்கும் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அம்பு தன்னுடைய லக்கை அடையும் வரை ஓயாது இருக்கிறது மாதிரி அதே மாதிரி இந்த பிராரப்தத்தினுடைய கர்ம முடிவுங்கிறது இவருடைய உடலை விடுவது வரை ஓயாது. அடுத்தது என்னது? முதிராத கர்மா அல்லது சஞ்சிதம்னு சொல்றது. இந்த கர்மம் இது எப்படின்னா பலனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பக்குவமே இன்னும் வரல. அதாவது பலனை கொடுப்பதற்காக வேண்டி காத்திருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். இந்த ஆகாமியம்ங்கிறது அஞ்ஞானிகளுக்கு செயல்களுக்கு ஏற்றவாறு உள்ள பலனை அப்பொழுதே கொடுக்காமல் இது என்ன பண்ணுறதுன்னா சஞ்சிதத்தில் கொண்டு போய் வெயிட்டிங் லிஸ்ட்டில் கொண்டு போய் சேர்த்து விட்டுடுது. ஆனால் ஞானிகளுக்கு என்னன்னா, இந்த ஞானத்தை ஆத்ம ஞானத்தை அடைந்த பிறகு அந்த ஆகாமியம் அங்கே செயல்படாமல் போகிறது. ஏன்னா அவர்களினுடைய செயல்களால் உண்டாகக்கூடிய கர்ம பலன்கள் அவர்களினுடைய ஞானாக்னியினால் அவ்வப்போதே அது எரிக்கப்பட்டு விடுகிறது. அஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த உலகத்தை உண்மைன்னு நம்பி தங்களை அந்த சூழ்நிலைகளில் முழுமையாக ஈடுபடுத்தி பொருத்தி வைத்து கொள்கிறார்கள். அப்போ இதனால இவர்கள் சுகத்தை மகிழ்ச்சியாக அனுபவிக்கிறார்கள், துக்கத்தை வருத்தமாகவும் அனுபவிக்கிறார்கள். இதனால இது எல்லாமே அவர்களிடம் நிரந்தர பதிவுகளை ஏற்படுத்தி பலனை அது கொடுக்கிறது. அஞ்ஞானிகளை போலவே தான் இந்த கடைநிலை ஞானிகளும், அதாவது மந்த ஞானிகள், சுக துக்கங்களை அவர்களும் அனுபவிக்கிறார்கள். ஆனால் இவர்களாக சுக துக்கங்களை தேடி போகாமல் வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை அனுபவிக்கிறார்கள்.
இந்த மத்தியம ஞானிகள் என்ன பண்ணுகிறார்கள்? ஆத்மானுபவத்தை உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்களும் உலக சுக துக்கங்களை காண்பார்கள். ஆனால் இவர்களுடைய கட்டுப்பாடான மனம் இருக்கு இல்லையா, அது இந்த சுக துக்கங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பது இல்லை. தூக்கத்தில் எறும்பு கடிச்சா என்னது தெரியும்? யாருக்கு தெரியாது இல்லையா? அதே மாதிரி தூக்கத்தில் எறும்பு கடித்தால் என்ன எதிர்விளைவு இருக்குமோ அதே மாதிரி துக்கங்களையும் சுகங்களையும் இவர்கள் பெரிதாக கண்டுகொள்ளவே மாட்டார்கள். அப்போ அதனால் மத்தியம ஞானிகளும் எந்த விதமான பாதிப்புகளுக்கும் ஆளாவதில்லை. இந்த பிராரப்த கர்மாவின்படி வருவதை ஏற்றுக்கொண்டு விருப்பமுடன் அவர்கள் செயல்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். சரி, இப்போ உத்தம ஞானிகள் இவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய சுயத்திலேயே இருக்கிறதுனால மற்றவர்களினுடைய பார்வைக்கு இவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு உலக விவகாரங்களில் ஈடுபட்டு கொண்டு இருப்பது போல தெரிஞ்சாலும் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவற்றை உண்மை இல்லைன்னு சொல்லி இவர்கள் அதனை ஒதுக்கி விடுவார்கள். இப்போது ஒரு மேடையில் நடிக்கக்கூடிய நடிகன் பலவிதமான கதாபாத்திரங்களில் நடிப்பவர்களினுடைய மத்தியில் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ஏற்று அந்த பாத்திரமாகவேயே தன்னை மாற்றிக்கொண்டு நடித்து கொள்வார் இல்லையா? ஆனால் அது அந்த மேடையோடு முடிந்துவிடும் இல்லையா? ஆனால் அவரது உண்மை நிலையை என்னங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் இல்லையா? நான் யார், எப்படிப்பட்டவன்கிறது தெரியும். ஆனால் அதில் அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கும்? பிச்சைக்காரன் நாட்டு இருக்கும். அப்போ பிச்சைக்கார பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கதாபாத்திரமாகவேயே மாறிவிடுகிறார். அதே மாதிரி தான் இந்த ஆத்மானுபவத்தில் எப்பொழுதும் நிலைத்துள்ள இந்த உத்தம ஞானிகள் அவர்களினுடைய செயல் எப்படி இருக்கும்னா இந்த நடிகர்கள் மாதிரி. அவர்களும் உலக விவகாரங்களில் நடிக்க வந்தாலும் அதை உண்மைன்னு சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நாம் நடிக்கவே வந்துள்ளோங்க கூடியதை தெரிந்து கொண்டு அதனுடைய செயல்களை புரிவதால் அதனால் அதில் பந்தப்பட்டு இருக்க மாட்டார், பிணைப்பை உண்டாக்கி கொள்ள மாட்டார், அபிமானங்களை வைத்து கொள்ள மாட்டார். இப்படி தன்னுடைய உண்மை சொரூபத்திலேயே எப்பொழுதும் இருக்கின்ற அந்த உத்தம ஞானிகள் அவர்கள் உலக விவகாரங்களில் ஈடுபட்டாலும் அந்த உலக விவகாரங்கள் அவர்களை எந்த விதத்திலும் பாதிப்படைய செய்வது இல்லை. இப்படி இந்த உண்மையை உணர்ந்த இவர்களது பிராரப்தம் இருக்கு இல்லையா, இது இவர்களினுடைய அந்த ஞானாக்னியினால எரிந்த துணியினுடைய சாம்பல் போல ஆகிவிடுவதனால பார்ப்பதற்கு காட்சியில துணி இருந்தாலும் அது பயனற்றது போல இருக்கிறது மாதிரி இவர்களினுடைய பிராரப்தம் பலனை கொடுப்பது இல்லை. இப்போ ஒரு கயறு அப்படியே இப்படியுமா வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும் இல்லையா? அந்த கயரை நெருப்பில் போட்டு எடுத்து எரிச்சிட்டோம்னு உண்டுமானால் அது அந்த கயறு எந்த வடிவத்தில் இருந்து எரிஞ்சுதோ அதே வடிவத்தில் அப்படியே தான் இருக்கும். இது என்ன கயறு மாதிரி இருக்கிறதேன்னு கேட்க தோணும். ஆனால் அதை வச்சு ஏதாவது ஒரு பொருளை கட்ட முடியுமா? முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் இவர்களினுடைய பிராரப்தம் பலனை கொடுப்பதில்லை. பலன் இல்லாத எந்த கர்ம பதிவும் இவர்களுக்கு வரவே வராது. அதாவது இன்னும் சொல்ல போனால் ஒருவன் 3 மனைவிகளுடன் வாழ்கிறான். ஒரு கட்டத்தில் அவன் அந்த 3 மனைவிகளையும் விட்டுவிட்டு தான் மரணிக்கிறான், இந்த தேகத்தை விடுகிறான். அதனால் அந்த 3 மனைவிகளும் விதவைகள் ஆகிவிடுவது எப்படியோ அதே போல உத்தம ஞானி ஒருவன் அடைந்த ஞானத்தினால் இந்த 3 கர்மங்களும் அவனை விட்டு போகின்றன. இப்படியான ஹேமாங்கதனுடைய விளக்கத்தினால தெளிவு பெற்ற பண்டிதனை போல பரசுராமனும் இங்கே தெளிவை பெற்று விளங்குகிறான். அப்படியே தத்தகுருவை வணங்குகிறான். பகவானே, உங்களுடைய உபதேசத்தினால எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அறிவே என்னில் ஆத்மாவாக நிறைந்திருக்கிறதுங்கிறத நான் அறிஞ்சிட்டேன். உலகத்தில் எதெல்லாம் பிரகாசிக்கிறதோ எவையெல்லாம் அறியப்படுகிறதோ அவற்றில் எல்லாம் அந்த அறிவு நிறைந்திருக்கிறதை நான் அறிகிறேன். எப்படின்னா ஒரு நூல் நெசவு செய்யும் பொழுது அந்த நூல்கள் குறுக்கும் நெருக்குமாக சென்று ஏகமாக பரவி
ஆனால் அது செய்கிறது எது? ஒரே ஆடையை தான் அது உண்டாக்குகிறது. அதே மாதிரி தான் இங்கே ஒன்றே ஆன அந்த அறிவு ஏகமாக எங்கும் பரவி இருக்கிறதுங்கிறதையும், இருமைகள் எல்லாம் அந்த ஏகத்திலவையே ஒடுங்குகிறது என்கிறதையும் நான் இப்பொழுது மிக தெளிவாக புரிந்து கொண்டேன். என்னுடைய பல கோடி பிறவிகளில் செய்த புண்ணியத்தினால எனக்கு உத்தம குருவான நீங்கள் எனக்கு கிடைத்தீர்கள். உங்கள் வாயிலாட்டு எனக்கு இந்த ஞானம் கிடைக்க பெற்றேன். உம்முடைய கிருபையினாலே நான் தன்யனானேன்னு சொல்லி ஓம் குரு தத்த நமோ நமன்னு சொல்லி அவருடைய பாதார விந்தங்களை சரணடைகிறான் பரசுராமர். பரசுராமர் இப்படி நமஸ்காரம் பண்ணின உடனேயே தத்தகுரு மிகவும் சந்தோஷம் அடைந்து, பார்கவா, இருமைகளாகிய உள்ளது இல்லை, சேர்ந்தது பிரிந்ததுங்கிறது எல்லாம் ஆரம்ப கால சாதகர்களிடத்துல தான் இருக்கும். உள்ள பொருள் ஒன்றுங்கிறத உணர்ந்ததுக்கு பிறகு, உள்ள பொருள் ஒன்றுனா அறிவு, உள்ளபடி அது உள்ளே இருக்கிறது. இதை உணர்ந்ததுக்கு அப்புறமா அங்கே எப்படியப்பா இருமைகள் இருக்கும்? எல்லாம் அதுதான்ங்கிற போது பந்தமும் இல்லை, அங்கே தேடலும் இல்லை, விடுதலையும் இல்லை, அடைதலும் இல்லை. இருப்பது அந்த ஏக அறிவாக அந்த திரிபுரை தான் இருக்கிறாள். அவளின்றி ஏதுமே இல்லை. இது அவ்வளவுமே சொன்னதுக்கு அப்புறமா அவர் ஒரு உத்தரவாதம் கொடுக்குறார். எப்படின்னா, இதுவரை நான் உனக்கு உபதேசங்களை கொடுத்தேன் இல்லையா, இந்த உபதேசங்கள் எல்லாம் சேர்ந்து திரிபுர ரகசியம்னு சொல்லி என்னால் கொடுக்கப்பட்ட இந்த ஒரு அரிய ஒரு பொக்கிஷத்தை, விசார பொக்கிஷத்தை படித்த பிறகும் கூட ஒருவனுக்கு மன அமைதியும் சாந்தியும் வரலைன்னு உண்டுமானால் அவன் கற்சிலைக்கு ஒப்பாவான். கர்மத்திற்கு ஆட்பட்டே இருக்கிறான். அவன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு நாளும் ஞானத்தை அறியவே மாட்டான். அதுக்கு காரணம் அவனிடத்துல இல்லை, பல பிறவிகளில் அவன் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அவனது மனப்பதிவுகள் இருக்கு இல்லையா, அந்த சம்ஸ்காரங்கள், அது அவனுடைய பக்திக்கும் ஞானத்திற்கும் தடையாக இருக்கிறதுங்கிறத அவன்தான் அறிஞ்சுக்கணும். இப்படி அறிந்ததோடு மட்டும் இல்லாமல் தடைகள் நீங்கி உண்மையை அறிய வேண்டுமானால் எல்லாம் வல்ல அந்த திரிபுரையை பராபக்தி செய்தாவது அவளுடைய கிருபையினால் அவர்கள் மேன்மை அடைய வேண்டும். மேன்மை அடையட்டும். அவளுடைய அனுக்கிரகம் கிடைத்து விட்டால் போதும், அவன் ஆத்ம விசாரத்திற்கும் வைராகியத்திற்கு எளிதில் அவனால் வர முடியும். இதுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டார். இப்போ எனக்கு இது புரியவே இல்லைங்கிறதுனால கற்சலைக்கு ஒப்பாவான்னு சொல்லிட்டு குருநாதர் இப்படி சொல்லிட்டாரேன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவரே தான் அதற்குண்டான வழிகளையும் சொல்லிட்டார். எப்படி? இந்த மனப்பதிவுகள் தான் காரணமே தவிர அதுக்கு நீங்கள் காரணமே இல்லை. ஏன்னா நீங்கள்ங்கிறது அங்கே சுத்த அறிவு மட்டுமே தான் சொல்லிட்டார். அப்போ மனசில் இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்கார பதிவுகள் இருக்கு இல்லையா, அதுதான் தடையாட்டு இருக்கு. அந்த தடையை நீக்கிறதுக்கு பராபக்தி தான் வழி, வேற வழி இல்லை. அப்படி அந்த பராபக்தியை செய்யும் பொழுது பராபக்தியினால் அவர்கள் மேன்மையை அடைகிறார்கள்னு சொல்லிட்டார். அப்போ இதில் இப்படி அந்த அனுக்கிரகம் கிடைக்கிறதுனால ஆத்ம விசாரத்திற்கு வைராகியமும் அவர்களுக்கு எளிதில் கிடைக்கிறது. இப்படி விசாரமும் வைராகியமும் தலை தூக்கி நின்றுடுத்துனா விவேகத்தினால அவன் ஞானத்தை எளிதில் அடைந்து விடுகிறான். அப்படி ஞானத்தை எளிதில் அறிந்ததுக்கு பிறகு இனி அடைவதற்கு ஒன்றுமே இல்லைங்கக்கூடிய ஒரு நிலை அவனுக்கு உருவாகிறது. அதுவே ஜீவன் முக்தி. அப்போ என்ன செய்யணும்? சாஸ்திரங்களை அறிந்து கொள்ள முயற்சி செய்யணும், விசாரம் செய்யணும். விசாரம் செய்ய விருப்பம் இல்லாதவர்கள் முடிந்தால் என்ன பண்ணணும்? பராபக்தியை செய்யணும். அப்போ அப்படி நாம் அந்த பராபக்தியை பண்ணி எல்லாம் வல்ல அந்த திரிபுரையை பராபக்தி செய்து அவளுடைய அருளை பெற்று எல்லோரும் மேன்மை அடைய முயற்சி செய்யுங்கள். யாதேவி சர்வபூதேஷு ஸ்ரத்தாரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யே 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 நமோ நமஹ. ஹரி ஓம் தத்சத் இப்படின்னு சொல்லி தத்தாத்ரேயர் பரசுராமருக்கு
இந்த திரிபுர ரகசிய மகாத்மியத்தை முடிக்கிறார். இப்படி பரசுராமருக்கு தத்தாத்ரேயர் இந்த மாதிரி எல்லாம் உபதேசம் பண்ணினதாட்டு இங்கே ஹரிதாயனர் நாரத மகரிஷிக்கு இந்த விளக்கங்களை எல்லாம் சொல்லி பூர்த்தி பண்ணுறார். இதனால் உலகம் அனைத்துமே மேன்மை பொருந்தியதாக விளங்குகிறது. எல்லோருடைய ஹிருதயத்திலும் அந்த பராதேவி அறிவாக பிரகாசிச்சுண்டு இருக்கிறாங்கிறத எல்லோரும் உணர்ந்து எல்லோரும் அந்த ஆனந்தத்தில் ஏகாகிரதையில் இருந்து அந்த அறிவே கதின்னு சொல்லி அவளவையே பூரண சரணாகதி அடைந்து இந்த கேட்கிறவர்கள் இந்த விஷயங்களை யார் யாரிடம் பேசுகிறார்களோ அந்த விஷயங்கள் கேட்கப்பட்டவர்களும் சரி எல்லோருமே இந்த அறிவினால் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறார்கள்ங்கிறதை உணர்ந்து அந்த அறிவே நான்கிறதை உணர்ந்து அந்த ஆத்மாவே நான்கிறதை உணர்ந்து பிரம்மமே சத்தியம் அப்படிங்கிறத உணர்ந்து தெளிந்து தன்னில் தானாக இருந்து அந்த அமைதியிலும் ஆனந்தத்திலும் திளைக்கும்படி அந்த பரமேஸ்வரி அனுக்கிரகம் செய்யட்டும். இதற்கு எல்லாம் வல்ல குருநாதராக இருந்த அந்த தத்தாத்ரேயர் அவரும் அனுக்கிரகம் பண்ணட்டும். இப்படியாக இந்த திரிபுர ரகசியம் கூடிய ஒரு மகாத்மியம் இங்கே நிறைவு பெறுகிறது. ஹரி ஓம். நன்றி.